செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. முதலில் இலங்கை தீவு பக்கம் பார்வையை திருப்பலாம். ஒன்றல்ல இரண்டல்ல தொடர்ச்சியாக 4 மணி நேரமாக தனது வரவு செலவு திட்ட உரையை நேற்று நடத்திய ஸ்ரீலங்காவின் அரசு தலைவரும் அதன் நிதியமைச்சருமான அனுரகுமார திசாநாயக்கா ஒரு ஒப்பேற்றத்தை நேற்று செய்தார். ஸ்ரீலங்காவின் அரசியல்வாதிகளில் மக்களை கவரும் உரைகளை வழங்கிக் கொள்ளும் அரசியல்வாதிகளில் அனுரகுமார திசாநாயக்காவுக்கு ஒரு முக்கியமான இடம் இருப்பதை மறுத்துக் கொள்ள முடியாது. வார்த்தைகளின் யாலோன் என்ற விழிப்பை பெற்ற ஏகேடிஆருக்கு 4 மணி நேரமாக தனது நாடாளுமன்ற அரங்கில் உரையை நிகழ்த்துவது என்பது பெரும் கடினமான விடயமும் அல்ல. இதனால் தான் எதிர்கட்சி உறுப்பினர்களை நோக்கி புன்னகைத்தபடியே பிற்பகல் 1:30க்கு தனது பாதுகிட்டு உரை அடங்கிய தாள்களை கையில் எடுத்த அனுரகுமார திசாநாயக்கா வரவு 8 செலவு 10 என்ற பாணியிலான முன்மொழிவுகளின் வரவு செலவு திட்ட உரையை மாலை 5:50க்கு முடித்துக் கொண்டார். அனுரவை பொறுத்தவரை இது அவரது அரசாங்கத்தின் 2வது வரவு செலவு திட்டமாக இருந்தாலும் பிரித்தானியர்களிடம் சுதந்திரம் பெற்ற இலங்கை தீவு என நோக்கிக் கொண்டால் இலங்கைக்கு, அதாவது ஸ்ரீலங்காவுக்கு, இது 80வது வரவு செலவு திட்டம். குடிமக்களின் வரவு செலவு திட்டம் என்ற தலைப்பில் அனுரவின் நேற்றைய பாதுகிட்டு உரைகள் ஒரு புத்தக வடிவில் வந்திருக்கும் நிலையில் அவரது பாதுகிட்டு உரை எவ்வளவு நீண்டது என்பதை நீங்கள் உணரக்கூடியதாக இருக்கும். இந்த பாதுகிட்டு உரையில் அரச வருவாயை திரட்ட 15க்கு உட்பட்ட திட்டங்களும், அரச வருவாய் மற்றும் கடன் நிதியை செலவு செய்ய 60க்கு மேற்பட்ட திட்டங்களும் இருப்பதால் தான் இதனை வரவு 8 செலவு 10 என்ற பாதுகீடாக இந்த முறையும் கொள்ள முடியும். இந்த பாதுகீட்டில் அடுத்த ஆண்டுக்கான செலவீனமாக 7 டிரில்லியன் இலங்கை ரூபா எதிர்நோக்கப்படுகின்றது. இது இந்த ஆண்டுக்கு, அதாவது 2025ஆம் ஆண்டுக்குரிய செலவீனத்தை விட அதிகமான ஒரு தொகையாகும். இந்த பாதுகீட்டின் 2ஆம் வாசிப்பு மீதான விவாதம் இன்று காலையே ஆரம்பித்தது. இந்த வாத பிரதிவாதங்கள் எதிர்வரும் 14ஆம் தேதி வரை இடம்பெறும். அதன் பின்னர் 14ஆம் தேதி அன்று மாலை 2ஆம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு இடம்பெறும். இதன் பின்னர் இந்த பாதுகீடு மீதான குழுநிலை விவாதம் எதிர்வரும் 15ஆம் தேதி ஆரம்பித்து டிசம்பர் 5ஆம் தேதி வரை இடம்பெறும். 3 சனிக்கிழமைகளிலும் அசாதாரணமாக நாடாளுமன்றம் இதற்காக கூடிக்கொள்ளும். அந்த வகையில் 17 நாட்களுக்கு இந்த குழுநிலை விவாதம் இடம்பெற்று இறுதி வாக்கெடுப்பு டிசம்பர் 5 இடம்பெற்று அன்றுதான் இந்த பாதுகீடு இறுதி ஒப்புதலை பெறும். ஏற்கனவே சில தடவைகள் செய்தி வீச்சில் குறிப்பிட்டது போல இந்த பாதுகீட்டை ஒப்பேற்றிக் கொள்ளும் விடயத்தில் அரசாங்கத்திற்கு நிச்சயமாக எந்த விதமான சிக்கலும் இல்லை. ஏனென்றால் நாடாளுமன்றத்தில் அனுரகுமார திசாநாயக்காவின் அரசாங்கத்துக்கு 3/2 பெரும்பான்மைக்கும் அதிகமான பலம் இருப்பதால் பாதுகீடு சுலபமாகவே ஒப்பேறிக்கொள்வது ஏற்கனவே உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு விடயம். வேண்டுமானால் நேற்று ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற அரங்கில் தான் கொண்ட சயன கோல நிழல்படம் வைரல் எனப்படும் முன்னரங்கின் சுழற்சிக்கு வந்ததால் நாடாளுமன்றத்தில் தூங்கிக் கொள்வது தவறா என வினா எழுப்பி தான் நேற்று முன்தின மாலைதான் ஐரோப்பிய பயணத்தை முடித்து நாடு திரும்பியதால் சரியான தூக்க கலக்கம் இருந்ததால் நாடாளுமன்றத்தில் ஒரு பாயும் தலகனியும் இருந்தால் நீட்டி நிமிர்ந்து தூங்கி இருப்பேன் என சொல்லி சமாளிக்கும் கிளேடியேட்டர் அர்ச்சுனா இந்த பாதுகீட்டுக்கு எதிர்த்து வாக்களித்து வேண்டுமானால் ஒரு உற்றுநோக்கலை ஏற்படுத்திக் கொள்ளலாம். அதே போல தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மதில் மேல் பூனையாக வாக்களிப்பில் இருந்து ஒதுங்கி இருப்பதாக தெரிவித்து மறைமுகமான ஆதரவை வழங்கிக் கொள்ளலாம். இல்லை என்றால் பாதுகீட்டை எதிர்த்து வாக்களித்துக் கொள்ளலாம். இவ்வாறான காட்சிகள் இடம்பெறும் ஒழிய பாதுகீடு நிறைவேற்றப்படுவது திண்ணம். தமிழர் தரப்பு என நோக்கிக் கொண்டால் நேற்றைய பாதுகீட்டில் வடக்கு கிழக்குக்கு சிறப்பு நிதிகள் ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. சில கிள்ளி தெளிப்புகள் மட்டும் தென்பட்டுக் கொண்டன. ஏற்கனவே அனைவரும் அறிந்த பரகசியமாக இந்த பாதுகீடு IMF எனப்படும் அனைத்துலக நாணய நிதியத்தின் பரிந்துரைகள் மற்றும் மறைமுகமான சூட்சுமங்களுடன் உருவாக்கப்பட்ட ஒரு பாதுகீடு என்பதை மீண்டும் ஒரு முறை
நினைவூட்டிக் கொள்ளலாம். இதனைத்தான் இந்த பாதுகாட்டு உரைக்கு பின்னால் ஸ்ரீலங்காவின் எதிர்க்கட்சி தலைவரான சஜித் பிரேமதாசாவும் சொல்லியிருக்கின்றார். இந்த வரவு செலவு திட்டத்தால் மக்களுக்கு எந்தவித சலுகைகளும் இல்லை என சஜித் பிரேமதாசா உதட்டை பிதுக்கி இருக்கின்றார். ஆனால் இவ்வாறாக அனுரவின் பாதுகாட்டில் அரசியல் செய்யும் அதே சஜித் பிரேமதாசா ஒருவேளை நேற்று அனுரவின் இடத்திலிருந்து இந்த பாதுகாட்டு உரையை வழங்க வேண்டிய ஒரு நிலைமை வந்திருந்தால் அவரும் ஏறக்குறைய இவ்வாறுதான் ஸ்ரீலங்காவுக்கான கணக்கு வழக்கை 2026ஆம் ஆண்டுக்கு போட்டிருக்க முடியும். ஏனென்றால் பொருளாதார அதல பாதாளத்தில் 2022 வீழ்ந்த ஸ்ரீலங்காவை அனைத்துலகம் பிணை எடுத்துக் கொண்ட நிலையில் அனைத்துலகத்தின் தாளங்களுக்கு ஏற்ப ஸ்ரீலங்காவின் பாதுகாடும் ஆட வேண்டிய நிலையில் இருப்பதை யாருமே மறுத்துக் கொள்ள முடியாது. இதனால் அனுர மட்டுமல்ல வேறு யாராவது பாதுகாட்டை சமர்ப்பித்தாலும் இவ்வாறுதான் பாதுகாடு வந்து கொள்ள முடியும். எனினும் அரசியலுக்காக சஜித் பிரேமதாசாவால் இவ்வாறுதான் பேசிக்கொள்ள முடியும் என்பதும் இன்னொரு யதார்த்தம். ஆனால் சஜித் பிரேமதாசா குறிப்பிடுவது போல வறுமையும் வேலையில்லா திண்டாட்டமும் அதிகரித்துள்ள இலங்கை போன்ற ஒரு நாட்டுக்குரிய பாதுகாட்டு என நோக்கினால் இந்த பாதுகாடு சமூக யதார்த்தத்தை பிரதிபலிக்காத ஒரு பாதுகாடாக அடையாளப்படுத்தப்படுவதிலும் தவறு இல்லை. இந்த பாதுகாட்டில் பெரும் இலவச நிவாரணங்கள் அறிவிக்கப்படவில்லை. ஆனால் இவ்வாறாக ஸ்ரீலங்காவின் எதிர்க்கட்சி தலைவர் இந்த பாதுகாட்டை கடுமையாக விமர்சித்துக் கொண்டாலும் மறுபுறத்தே ஸ்ரீலங்காவின் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் எனப்படும் அதன் வணிக சபை தலைவரோ இந்த பாதுகாட்டை பாராட்டிக் கொள்கிறார். குறைந்த பணவீக்கம், நிலையான வட்டி வீதங்கள் மற்றும் வெளிநாட்டு முதலீட்டாளர்களின் நம்பிக்கைக்குரிய ஒரு திருப்பு முனையை இந்த பாதுகாடு வெளிப்படுத்துவதாகவும் ஸ்ரீலங்காவின் வணிக பேரவையின் தலைவர் குறிப்பிடுகின்றார். அனுரகுமார திசாநாயக்காவின் பாதுகாட்டு உரை முடிவடைந்ததும் நடந்த விவாத அரங்கில் இந்த கருத்தை தெரிவித்த பாலேந்திரா, அதாவது சேம்பர் ஆஃப் காமர்ஸின் தலைவர் பாலேந்திரா, இலங்கையின் 2022 பொருளாதார நெருக்கடிக்கு பின்னர் நீண்டகால உறுதியற்ற தன்மையை எதிர்நோக்கும் அந்த தீவை திசை திருப்பிக் கொள்ள சரியான திசையில் நடத்தி கொள்ள இந்த பாதுகாடு உதவும் எனவும் நம்பிக்கை வைத்திருக்கின்றார். அனுரவை பொறுத்தவரை தனது உரையின் போது முன்னே ஆட்சிகள் தங்கள் பாதுகாட்டு இலக்குகளை அடைய தவறியதை விமர்சித்திருக்கின்றார். அவ்வாறான நிலைமைகளுடன் ஒப்பிடும்போது இந்த ஆண்டு தமது ஆட்சியில் குறைந்த பட்ஜெட் பற்றாக்குறை வந்ததாகவும் அவர் சொல்லிக் கொள்கிறார். எதுவாறோ அனுர அரசாங்கத்தின் திட்டங்களில் வரி வலையமைப்பை விரிவுபடுத்தப்படுவது ஒரு முக்கிய இலக்காக இருக்கின்றது. இந்த தளம் டிஜிட்டல் மயமாக்கப்பட போகின்றது, அதாவது எண்ணியல் மயப்படுத்தப்பட போகின்றது. இந்த முடிவின் மூலமாக இனிமேல் இலங்கை டிஜிட்டல் பொருளாதாரத்தில் நகர்த்தப்படும். நாடு முழுவதும் டிஜிட்டல் மயமாக்கலை மேம்படுத்திக் கொள்வதற்கு அனுர அரசாங்கம் 35.6 பில்லியனை முதலீடு செய்யவும் அறிவிப்புகளை செய்திருக்கின்றது. ஆனால் இந்த திட்டங்களின் மறுமுனையானது இலங்கையில் இனிமேல் யாருமே தமது வரவு செலவுகளை அரசாங்கத்திற்கு தெரியாமல் வைத்திருக்க முடியாது. அதாவது தமது வங்கி கணக்குகளில் வெறும் பணம், வெளியேறும் பணம் போன்ற அனைத்துமே டிஜிட்டல் முறையில் கண்காணிக்கப்படும் ஒரு நிலைமை எழுகின்றது. இதன் அடிப்படையில் வரி ஏய்ப்பாளர்களுக்கு இனிமேல் அனுரவின் அரசாங்கத்தில் சிறப்பான வாய்ப்புகள் இருக்காது என்பதும் ஒரு நிதர்சனமானது. அதாவது அனைத்து குடிமக்களும் டிஜிட்டல் ரீதியில் கண்காணிக்கப்பட்டு அவர்களிடமிருந்து என்ன வருமானம் எடுக்க முடியுமோ அதனை அரசாங்கம் எடுக்கும் என்பது நிதர்சனமானது. இதன் முதல் கட்டமாக குடிமக்களின் பண கொடுக்கல் வாங்கலை கண்காணிக்கும் இலக்குடன் திட்டமிடப்பட்டதாக கூறப்படும் இந்தியாவின் ஆதார் அட்டைக்கு ஒப்பான ஸ்ரீலங்காவின் புதிய டிஜிட்டல் நேஷனல் ஐடி, அதாவது தேசிய அடையாள அட்டை அடுத்த ஆண்டு ஆரம்பத்தில் விநியோகிக்கப்படும் எனவும் அனுரகுமார திசாநாயக்க நேற்று நாடாளுமன்றத்தில் கூறியிருக்கின்றார். அதாவது இனிமேல் டிஜிட்டல் ஐடென்டி கார்டு வரும், அதனூடாக பொதுமக்களின் அனைத்து விவரங்களும், அதாவது அவர்களின் வாகன பதிவுகள், அவர்களின் வங்கி கணக்குகள் அனைத்துமே இந்த டிஜிட்டலுடன் இணைக்கப்படும். இது ஏற்கனவே மேற்குலக நாடுகளில் உள்ள ஒரு முறையாகும். அதன் மூலமாக ஸ்ரீலங்காவின் திரைசேரி ஒரு குடிமகனின் கைகளுக்கு வரும் பணம், அவரது கைகளிலிருந்து வெளிச்செல்லும் பணத்தை கண்காணிக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய நிலைமை வருகிறது. இதே போலவே வெளிநாட்டு முதலீட்டாளர்களை இலங்கையில் இழுக்கும் வகையில் அவர்களுக்கு குடியிருப்பு விசா முறை, அதாவது ரெசிடென்ட் விசா வழங்கும் ஒரு முறையும் புதிய அரசாங்கத்தால், அதாவது அனுரவின் அரசாங்கத்தால் முன்வைக்கப்பட உள்ளது. வெளிநாட்டு முதலீட்டை ஈர்க்கும் திட்டங்களும் முன்வைக்கப்பட உள்ளன. குறுகிய பார்வை கொண்டவர்களால் தமது அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் தடுக்கப்பட மாட்டாது என சூழ்நிலைத்துக் கொண்ட அனுரகுமார திசாநாயக்கா
எதிர்கட்சியில் உள்ள ஒரு முக்கிய நாடாளுமன்ற உறுப்பினரை இலக்கு வைத்து ஒரு கருத்தை தனது உரையில் செருகவும் தவறவில்லை. தாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் தனியார் சொத்துக்களை கையகப்படுத்த போவதாக போலியான வதந்தியான கருத்தை சொன்னவர் இன்று தனக்கு முன்னால் நாடாளுமன்ற அவையில் அமர்ந்திருப்பதாக அவர் எதிர்த்தரப்பை நோக்கி கூறிய போது சபையில் சிரிப்பொலி எழுந்ததையும் அவதானிக்க முடிந்தது. எதுவாரோ போதை மாபியா மற்றும் பாதாள உலக ஒழிப்புக்கு பில்லியன் கணக்கான இலங்கை ரூபாய்கள் ஒதுக்கப்பட்டு அனுரவின் வரவு செலவு திட்டம் நேற்று பகிரங்கப்பட்ட நிலையில் அவரது வரவு செலவு திட்ட உரை முடிவடைந்த கையுடன் கொழும்பு கொட்டாஞ்சேனை பகுதியில் தமிழ் மாபியா குழுக்களை நோக்கி கருப்பு நிற வாகனம் ஒன்றில் இருந்து நீட்டப்பட்ட துப்பாக்கியில் 43 வயதான ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். பலியானவர் புகுடு கண்ணா என அழைக்கப்படும் பாதாள உலகமுமான பாலச்சந்திரன் புஷ்பராஜாவின் கூட்டாளி என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இந்த கண்ணா என அழைக்கப்படும் புஷ்பராஜா குடு செல்வி இல்லையென்றால் தூள் செல்வி எனப்படும் கொழும்பு ஜம்பட்டா பகுதியின் ஒரு காலத்தில் மாபியா குயினாகவும் போதைப் பொருள் வணிக ராணியாகவும் இருந்த செல்வியின் தொடர்புடன் இருந்த ஒருவர் என்பதும், இந்த குடு செல்வி கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் எதிர் பாதாள உலக குழுக்களால் சுட்டுக் கொல்லப்பட்டவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பல வருடங்களாகவே கொழும்பில் இயங்கும் தமிழ் மாபியா குழுக்களுக்கிடையே இரத்த களரி பகை தொடரும் நிலையில் இந்த மாபியாக்களிடம் விடுதலை புலிகளிடம் ஒரு காலத்தில் இருந்த மேன்மைக்குரிய இலக்கு கொண்ட ஆயுதங்களும் தற்போது புழங்கத்தில் உள்ளமை ஒரு பகிரங்கமான விடயம். இப்போது அவ்வாறான ஒரு துப்பாக்கி வெடித்து நேற்றிரவு ஒருவரை பலியெடுத்திருக்கிறது. இந்த தமிழ் மாபியா மோதல் நேற்று நடந்த பின்னர் காலி சீனிகம பகுதியில் இன்று அதிகாலை நடத்தப்பட்ட அதிரடி சோதனைகளின் போது ஹெரோயின் வைத்திருந்த 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஸ்ரீலங்கா ராணுவ புலனாய்வுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சிறப்பு அதிரடி படையினரும் ராணுவமும் இணைந்து இன்று அதிகாலை நடத்திய சோதனையில் இவர்கள் மடக்கப்பட்டனர். ஆக மொத்தம் போதை மாபியா மற்றும் பாதாள உலக ஒழிப்புக்குரிய போரை அனுகுமார திசாநாயக்கா கடந்த சில தினங்களுக்கு முன்னர் நாட்டு மக்களுக்கு பிரகடனப்படுத்தி இருந்தாலும் பாதாள உலக குழுக்கள் மாறி மாறி போட்டு தள்ளப்படும் சம்பவங்களும் போதைப் பொருட்கள் பெருமளவில் பிடிக்கப்படும் சம்பவங்களும் தினசரி இலங்கை தீவிலிருந்து வரத்தான் செய்கின்றன. இந்த செய்திகள் பாதாள உலக குழுக்கள் அரசு தரப்பால் மடக்கப்படுவதற்கான செய்திகளாக இருக்கின்றனவா? இல்லை என்றால் அரசாங்கம் என்னதான் நடவடிக்கை எடுத்தாலும் பாதாள உலகம் மற்றும் ட்ரக் கார்த்தல்கள் தமது சாம்ராஜ்யத்தை விரிவாக்கம் செய்வதற்கான அறிகுறிகளை வழங்கிக் கொள்கின்றனவா என்பதை இன்னமும் சில மாதங்களில் தான் அறுதியாக கூறிக்கொள்ள முடியும். இவை இலங்கை தொடர்பான விடயங்கள். இறுதியாக உலக நிலவரங்களை கொண்டால் நேற்றிரவு முதல் இன்று அதிகாலை வரை உக்ரைனின் எரிசக்தி உட்கட்டமைப்பை குறிவைத்து ரஷ்யா மிகப்பெரிய வான்வழி தாக்குதலை நடத்தியதால் பல உக்ரைனிய நகரங்களில் மின்சார விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளது. எரிவாயு விநியோகமும் துண்டிக்கப்பட்டுள்ளது. உக்ரைனின் எரிசக்தி உட்கட்டமைப்புக்கு எதிராக மீண்டும் ரஷ்யா நடத்திய இந்த பெரிய தாக்குதல் பல பேரழிவுகளை உக்ரைனில் ஏற்படுத்தி இருக்கின்றது. தற்போது குளிர்காலம் ஆரம்பித்திருப்பதால் இந்த மின்சார வெட்டு காரணமாக பல குடும்பங்கள் குளிரில் வாழ வேண்டிய நிலைமை எழுந்துள்ளது. இது ஒரு அவலமான நிலைமையாகும். உக்ரைனிய கிழக்கு பௌராந்தியத்தில் உள்ள முக்கியமான தளவாட மையமான பாக்ரோஸை கைப்பற்றும் முயற்சியில் ரஷ்ய ராணுவம் தீவிரப்படுகின்றது. ரஷ்ய ராணுவம் உக்ரைனில் நாடளாவிய ரீதியில் எரிவாயு மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளை குறிவைத்து தினசரி குண்டுவீச்சுக்களை தீவிரப்படுத்தி வருகின்றது. ஏனென்றால் உக்ரைனிய ராணுவத்தை திசை திருப்பி தமது போக்ரோவ்ஸ் நகரை கைப்பற்றும் இலக்கில் ரஷ்ய ராணுவம் இந்த தந்திரோபாயத்தை பின்பற்றுவதாக தெரிகின்றது. ரஷ்யா ஏறக்குறைய தினசரி உக்ரைனிய நகரங்கள் மீது பாரிய வான்வழி தாக்குதலை நடத்தி வரும் நிலையில் உக்ரைனியர்களும் தமக்குரிய வகையில் பதிலடிகளை வழங்கிக் கொள்கின்றார்கள். நீண்ட தூர தாக்குதல்களை அவர்கள் எரிகணைகளை ஏவி நடத்தி கொள்கின்றார்கள். குறிப்பாக ரஷ்யாவின் எண்ணெய் ஏற்றுமதியை சீர்குலைக்கும் நோக்கத்துடன் உக்ரைனிய பீரங்கிகளும் ரஷ்ய எரிசக்தி உட்கட்டமைப்பு வசதிகளை குறிவைத்து முழங்கிக் கொண்டாலும் நேற்றிரவு முதல் இன்றிரவு வரை ரஷ்யாவால் நடத்தப்பட்ட தாக்குதல் உக்ரைனிய எரிசக்தி கட்டமைப்புக்கு பெரும் இழப்பை ஏற்படுத்தி இருப்பதை இன்று காலை வெளியான செய்திகள் உறுதிப்படுத்தியுள்ளன. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.